இஸ்லாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி சில வழிகாட்டல்களையும் செய்கின்றது. ஒரு மனிதன் இந்த பாவங்களில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை இது மாதிரியான நிலைமைகள் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், அந்த குடும்பத்துக்கு முதலாவது அவன் செய்ய வேண்டியது தொழுகையை கொண்டு அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும். அவனும் தொழ வேண்டும். தொழுகை இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக மானக்கேடான வெறுக்கத்தக்க ஈன செயல்களில் நின்றும் தொழுகை அவனை பாதுகாக்கும், அவனை அதில் நின்றும் பாதுகாக்கும். இவன் தொழுகையை சரியாக உரிய நேரத்துக்கு பேணி தொழக்கூடியவனாக இருந்தால் இந்த மாற்றத்தை அவன் காணுவான். அவனுடைய குழந்தைகள் அப்படியே அவனுடன் சேர்த்து கைப்பிடித்து பள்ளிக்கு அழைத்து வர வேண்டும். பள்ளிகளில் நடக்கக்கூடிய மார்க்க விளக்க வகுப்புகளிலே அமர்த்த வேண்டும். அவனும் அமர வேண்டும். குடும்பத்துடன் வந்து அவைகளை படித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, கல்வியை கற்கக்கூடியவர்கள், கல்வி உடையவர்கள் தான் அல்லாஹ்வை மிகவும் அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் இருந்தால் பாவங்கள் குறையும். அல்லாஹ்வின் அச்சம் கல்வியை படிப்பதனூடாக ஏற்படும். மார்க்க விளக்க வகுப்புகளில் பங்கு கொள்ள வேண்டும். வீடுகளில் குர்ஆனை ஓத வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். திக்ர்கள் செய்ய வேண்டும். நாம் குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில் நம்முடைய வீடுகளில் குழந்தைகள் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு காலம் இருந்தது, மார்க்க பிரச்சாரங்கள் அதிகமாக முழங்கப்படக்கூடிய காலமாக இருக்கவில்லை என்றாலும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு வீடுகளிலும் குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்டது. சகோதரர்களே, குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்டது. காலப்போக்கில் டிராமாவுடைய சத்தம் கேட்கின்றது. மார்க்க பிரச்சாரம் மேலோங்கி இருக்கு. எல்லா மிம்பர்களிலும் பேசப்படுகின்றது. தனித்தனியான வகுப்புகள் நடக்கின்றது. ஆனாலும் அந்த உணர்வு, ஈமானிய உணர்வு உள்ளத்தில் ஆழமாக இன்று நம்மிடத்தில் காண முடிவதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஈமானில் உறுதியுள்ளவர்களாக ஆக்க வேண்டும். வீடுகளில் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகளுடன், இந்த குழந்தைகளுடன் அல்லாஹ் தந்த அன்பளிப்புடன் நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். அவர்களுடைய நல்லது கெட்டதை பேசி கதைத்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் சேர்ந்து விளையாட வேண்டும். அவர்களை தனித்து விட்டுவிடக் கூடாது. அவர்களை கோபத்தால் ஓரம் கட்டி விட்டுவிடக் கூடாது. அவர்கள் நண்பர்களை தேடி செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். நண்பர்கள் தேவைதான். நண்பர்கள் அல்லாஹ்வுடைய அரிசிலே நிழலை பெற்று தரக்கூடிய, அந்த நிழலே இல்லாத நாளில் நிழல் பெற்று தரும் நண்பர்கள். ஒரு மனிதனுக்கு நல்ல நண்பன் அமைந்து விட்டால் அவன் அத்தர் வியாபாரியை அடைந்து போன்று வாசனையை அவன் தரவில்லை என்றாலும் நுகரும் வாசனையாவது கிடைக்கும். நல்ல நண்பன் கிடைத்தால் நல்லது தான் தோழர்களே. அதே நேரத்தில் தீய நண்பன் கரியை பூசிக்கொள்ளக்கூடிய அமைப்பில் ஆகிவிடும். அவன் கரியை பூசவில்லை என்றாலும் புகையையும் தூசி படிந்தவனாக இவன் இருப்பான். எனவே ஒரு மனிதன் அந்த சிறுவனை கண்காணிக்க வேண்டும். அவன் நண்பனை எப்படி தெரிவு செய்கின்றான்? பழக்க பொருந்தமானவனா, நல்ல மனிதர்களா, நல்ல நண்பர்களா, இவர்கள் தொழக்கூடியவர்களா, அதாவது போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களா என்பதை பார்த்துத்தான் நம்முடைய குழந்தைகளை பழகவிட வேண்டும். அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒன்று, வயது அளவில் பார்த்து பழகவிட வேண்டும். உதாரணமாக 10 வயது 12 வயது சிறுவனை ஒரு 16 18 வயசு ஒரு இளைஞனுடன் பழகவிட்டால் அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அவர்கள் போன்றுதான் இருக்கும். அவர்களுக்கு என்ன தோன்றுகின்றதோ அதைத்தான் இவன் பேசுவான். அப்படித்தான் பழக்க வழக்கங்கள் மாறும். வயசையும் கண்காணித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் குழந்தைகளுடைய கையில் போன்களை கொடுத்தால் நாம் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். குழந்தைகள் டிவிக்கு முன்னால் உட்கார்ந்தால் நாம் அவர்களை கண்காணித்துக் கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் தனியாக அவர்களை செட்டிங் செய்வதற்கோ, தனியாக அவர்களை அமர்ந்து அதில் ரசித்து பார்த்து கொண்டிருப்பதற்கோ ஒரு பொழுதும் அனுமதி வழங்கிவிடக் கூடாது. அடுத்த ஒரு விஷயம் தான், மஹரம் இல்லாத துணைகளுடன் வெளியே அனுப்பக்கூடாது. குழந்தைகளை மஹரம் இல்லாதவர்களுடன் வெளியே அனுப்பக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய குழந்தைகளையும் நம்மையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இஸ்லாம் காட்டிய வழிமுறைகள். குர்ஆன் சுன்னாவின் நிழலில் சுருக்கமாக சொல்கின்றேன். அதே நேரத்தில் குடும்ப சூழ்நிலைகளில் அஜ்னபி மஹரம் உறவுகளை பேணப்பட வேண்டும்.
யார் அனுமதிக்கப்பட்டவர்கள், யார் ஹராமாக்கப்பட்டவர்கள் திருமணம் செய்வதற்கு என்பதை புரிந்து அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து இன்னாருடன் இவ்வளவு அளவில் தான் இருக்க வேண்டும், இன்னாருடன் இந்த அளவில் தான் இருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தி கொடுத்துக் கொள்ள வேண்டும். எனவே இப்படியான நல்ல பண்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு இஸ்லாம் இன்னொன்றையும் சொல்லுகின்றது, குழந்தைகளுக்காக வேண்டி பெற்றோர்கள் துஆ செய்ய வேண்டும். நபிமார்களுடைய துஆக்களையும் கற்றுத் தருகின்றது. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ அய்ன். குழந்தைகளிலிருந்து மனைவியிலிருந்து கண் குளிர்ச்சிய வேண்டி துஆ செய்யக்கூடிய அந்த துஆவை திருமறை குர்ஆன் கற்றுத் தருகின்றது. குழந்தை ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் ذُرِّيَّத்தி, எம்மை தொழக்கூடியவர்களாக தொழுகையில் நிலையுள்ளவர்களாக ஆக்கிடு, என்னுடைய சந்ததியையும் நிலையுள்ளவர்களாக தொழக்கூடியவர்களாக ஆக்கிடு என்று இப்படி குழந்தைகளுக்காக வேண்டி நாம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இரவு நேரங்களில் அல்லாஹ்வுடன், அல்லாஹ் நீ தந்த அமானிதத்தை பாதுகாத்து உன்னிடத்திலே உரிய முறையில் நான் ஒப்படைப்பதற்கு நீ எனக்கு உதவி செய் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். நாம் இப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வராத வரையில் ஒரு சமூக மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு மனிதன் தன்னை தான் மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் ஒரு சமூகத்தை மாற்ற மாட்டான். ஒரு சமூகத்துடைய மாற்றம் வேண்டுமா, தனித்தனியாக நான் மாற வேண்டும், நீங்கள் மாற வேண்டும், ஒவ்வொரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி வந்தால் இந்த மாற்றம் என்பது ஒரு சமூகத்திற்கே பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பலாம், போதை இல்லாத ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பலாம். இது மாதிரியான பிழையான நடவடிக்கைகளில் ஈடுபடாத இளைஞர்களையும் யுவதிகளையும் உருவாக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நானும் நீங்கள் நம்முடைய சமூகத்தை உருவாக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும்